அபிராமி. குட் ஈவினிங் மிஸ் பாரதி. நான் அட்வொகேட் சந்துரு. அப்படி சொல்றதை விட உங்க ஸ்டூடெண்ட் சுந்தரேசனோட சித்தப்பான்னு சொன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் நினைக்கிறேன். குட் ஈவினிங் சார். முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பா? எதுக்கு? இல்ல, திடீர்னு உங்க முன்னால சடன் பிரேக் போட்டு உங்களை பதட்டப்பட வச்சதுக்காக. பொதுவாக பைக்கில் போகிறவங்க யாருமே என்கிட்ட நின்று பேசுகிற வழக்கம் கிடையாது. அதனால திடீர்னு வண்டி வந்து பக்கத்தில் நின்னதும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன், அவ்வளோதான். தெரியுது, நீங்க நல்லாவே கன்ஃபியூஸ் ஆயிருக்கீங்க. அதனால தான் அப்பாவியான என் தம்பி மேல புகார் கொடுத்து லாக்அப்ல உள்ள தள்ளிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு நடந்த அநீதிக்கு பழிவாங்க என் தம்பி வெங்கட்ட லாக்அப்ல தள்ளி அடி வாங்க வச்சிருக்கீங்க. இது உங்க மனசுல இருக்கிற பழி உணர்ச்சியை தானே காட்டுது. என்ன சார் சொல்றீங்க? உங்க தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரா? எந்த பரமு கிட்ட இருந்து உங்களை அவன் காப்பாத்த நினைச்சானோ அந்த பரமு தான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். உங்களை காப்பாத்த போனதுக்காக என் தம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். வெங்கட் இல்லையே, பரம மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததா தானே என்கிட்ட சொன்னாங்க. பரமாவோட வைஃப் கூட என்கிட்ட என் புருஷனை காப்பாத்துங்கன்னு என்கிட்ட கேட்டாங்களே. நீங்க தங்கியிருக்கீங்களே நீலகண்டனோட வீடு, அங்க உருவான சதிக்கு நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உடந்தை ஆயிட்டீங்க. பரமு, அவர் மனைவி, எஸ்ஐ, கான்ஸ்டபிள் எல்லாருமே நீலகண்டனோட டிராமால ஒரு பாத்திரங்கள். உங்களுக்கு தெரியாமலேயே நீங்களும் அதுல முக்கிய பாத்திரம் ஆயிட்டீங்க. ஐயோ, அப்படியெல்லாம் முடிவு கட்டிடாதீங்க. பின்ன உங்களை அநாகரிகமான முறையில பேசி அடிக்க வந்த பரமுவை காப்பாத்திட்டு உங்களுக்கு பறிஞ்சு ஆதரவா இருந்த என் தம்பி வெங்கட் மேல நடவடிக்கை எடுத்திருக்கீங்க. விசாரிக்க வந்த போலீஸ் கிட்ட ஏன் பொய் சொல்லி பரமுவை காப்பாத்தினீங்க? தப்புதாங்க. அந்த பரமுவோட மனைவி சாவித்திரி வந்து வீட்டுல கல்யாணம் வச்சிருக்கோம், என் புருஷனை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினாங்க. பார்க்க பாவமா இருந்தது, அதனால தான் அப்படி சொன்னேன். பாவமா இருந்ததுன்னு போய் சொல்லலாம், பரவாயில்ல. ஆனா பாவமா இருந்ததுன்னு உங்க கொள்கையில இருந்து கூட நீங்க மாறுவீங்களா? சார், யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுங்கிற என் நல்ல உள்ளத்தை சில பேர் பயன்படுத்திக்கிட்டாங்க. உண்மையிலே இப்படிலாம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கலங்க. என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தெரியாம நடந்த தப்பு இது. நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த உண்மைகள் எல்லாம் சொல்லி உங்க தம்பியை விடுவிக்கிறேன். தேங்க்யூ மேடம். வாங்க, என் வண்டியிலே போயிடலாம். மன்னிக்கணும் சார். இப்போ நான் உங்க வண்டியில வந்தேன்னா நீங்க எனக்கு பணம் கொடுத்து என்ன விலைக்கு வாங்கி உங்க தம்பி மேல இருக்க கேஸை பலவந்தமா வித்ட்ரா பண்ணிட்டீங்கன்னு சொல்லுவாங்க. அது நம்ம ரெண்டு பேருக்குமே இழுக்கு. நீங்க போங்க சார், நான் பின்னாடியே ஸ்டேஷனுக்கு வந்துடுறேன். எப்படிப்பட்ட குடும்பம் என்னோடது! இந்த ஆத்து பிள்ளைய இப்படி தூக்கி கொண்டு உள்ள வச்சிட்டாளே அந்த சண்டாளி தாட்சாயினி. என் பேர மேல கைய வைக்கிறதுக்கு அவளுக்கு எவ்வளவு துணிச்சல் இருக்கும். விடமாட்டேன், விடமாட்டேன் அவளை. சீக்கிரத்திலேயே நான் யாருன்னு காட்டுறேன்டி, காட்டுறேன். என்ன தைரியம் இருந்தா எங்கிட்டே மோதுவா. என்னை பத்தி தெரியல அவளுக்கு. விடமாட்டேன்டி, விடமாட்டேன். என்ன பாட்டி, தனக்கு தானே இப்படி பேசிட்டு இருக்கே? ஆமா, இந்த ஆத்துல கால் அரை முக்கால்னு பைத்தியங்களோட பழகி பழகி நான் முழு பைத்தியம் ஆயிட்டேன். அது சரி, நீயும் அபிராமியும் ஜோடி போட்டுன்னு கிளம்பினாள். இப்ப நீ மட்டும் வந்து நிக்கிறியே, எங்க அவ? வரல பாட்டி. ஏண்டி, செக்கப்புக்கு நீயும் அவளும் ஒன்னா தானே போனேள். இப்போ நீ மட்டும் வந்து நிக்கிற, அவளை கேட்டா வரலங்கிற. என்ன அர்த்தம்? அதில்ல பாட்டி, மன்னியோட அப்பாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிடுத்து. ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது தான் தகவல் வந்தது. அதான் மன்னி நீ ஆத்துக்கு போ, நான் ஊருக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொன்னா. அவ இஷ்டப்படி நடக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா? நான் ஒருத்தி குத்து கல்லாட்டம் இங்க எதுக்கு இருக்கேன்? என்ன ஒரு வார்த்தை கேட்கணும்னு தோணலையா அவளுக்கு?
தலைக்கு தலை தாசில் பண்ண ஆரம்பிச்சிட்டேள். அது இல்ல பாட்டி, ரொம்ப உடம்பு சரியில்லையா அவருக்கு, பாவம். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்ல தோணலையா அவளுக்கு? எல்லாம் என்ன நினைச்சுட்டு இருக்கள்? ஆஸ்பத்திரிக்கு போனவள காணோம், இன்னொருத்த ஊர் வம்ப விலைக்கு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்து போலீஸ் ஸ்டேஷனா? யாரு பாட்டி, யாரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறது? நோக்கு ஆதோ கீர்த்தன ஆரம்பத்துல இருந்துன்னு எல்லா காலட்சேபமும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ போன காரியம் என்னாச்சு? எந்த பிரச்சனையும் இல்லையா பாட்டி, கண்டிப்பா இந்த வருஷத்துக்குள்ள குழந்தை பிறக்கும்னு சொல்லிருக்கா. தட்சணைய வாங்கிண்டு டாக்டர் சொல்லிட்டா. அவளா வாந்தி எடுக்க போறா? நீ தான் எடுக்கணும். டாக்டர் சொல்லிட்டானே, போய் மாங்காயோட உட்கார்ந்துராத. ஆத்துல போட்டது போட்டபடியே இருக்கு, போய் வேலையை பாரு. யமுனா, எப்பமா வந்த? டாக்டர் என்னமா சொன்னார்? ஆமா, உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருக்கணுமாக்கும். பேரன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். ஆத்துல ஆம்பளையா லட்சணமா அவனை வெளியில கொண்டு வர துப்பில்ல. லேடி டாக்டர் சொன்னது வேணும் இவருக்கு. ராஜி, நீ என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல. போலீஸ்காரா அவ கடமையை தான் செய்வா. என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆத்துக்குள்ளேயே வந்து என் பேரனை அழிச்சுட்டு போவா? நான் அந்த போலீஸ என்ன செய்யறேன் பாருங்கோ. என்ன தைரியம் இருந்தா ஏன் ஆத்துக்குள்ளேயே வந்து என் பேரனை அழிச்சுட்டு போவா? நான் அந்த போலீஸ என்ன செய்யறேன் பாருங்கோ. என்ன ராஜி விவரம் தெரியாம பேசிட்டு இருக்க? போலீஸ்காரால உன்னால என்ன பண்ண முடியும்? விசாரணையில எல்லா உண்மையும் தெரிய வரும். கொஞ்சம் பொறுமையா இரு. என்ன சொல்றே? என் பேரை ஒன்னும் தப்பு பண்ணிருக்க மாட்டான். இல்ல பாட்டி, இந்த ஆத்துல யாருமே எந்த தப்பும் பண்ண மாட்டாங்க. யாராவது பொய் புகார் கொடுத்துருக்கலாம் இல்லையா? எல்லாம் அந்த நீலகண்டம் பண்ற வேலை. பாழா போன பாரதி டீச்சர் கிட்ட குருக்களோட பையன் தப்பா நடந்துட்டான். நம்ம வெங்கட் அவனுக்கு உபகாரம் பண்ண போய் வம்புல மாட்டின்ட்டான். இவனுக்கு என்ன வந்தது? சுந்தரேசனை முட்டி போட வச்ச அவளை இவன் ஏன் காப்பாத்தணும்? அந்த ஹெட் மாஸ்டர் கிட்ட சொல்லி அந்த பாரதி டீச்சரோட சீட்டை கிழிக்கிற. இப்படி நீ எல்லார் சீட்டையும் கிழிப்பேன்னு சொன்னா எப்படி? ஏமாந்தா ஆத்துக்காரர் பதவியில இருந்து ஏன் சீட்டையும் கிழிச்சிடுவ போல இருக்க? இத்தனை வயசுக்கு அப்புறமா உம்ம சீட்டை கிழிச்சு நான் என்ன பண்ண போறேன்? கிழிக்கிறதா இருந்தா உம்ம தங்கைக்கு நேக்கு தெரியாம 10 சவர நகையை தூக்கி கொடுத்தேல, அன்னைக்கு கிழிச்சிருப்பேன். பிளாஷ்பேக் கதையை சொல்லியே என் பிராணனை வாங்குற. ஏம்மா யமுனா, அபிராமி எங்கம்மா? மண்ணியோட அப்பாக்கு உடம்பு சரியில்லையா தாத்தா, அதான் அவரை பாக்கிறதுக்காக போயிருக்கா. அவ அப்பா செத்திருந்தா கூட என்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்கா. ராஜி, என்ன பேசுற நீ? உனக்கே ஓவரா படல? யமுனா, நீ உள்ள போ. வரட்டும் அந்த அபிராமி. அந்த தாந்தோணிக்கு நன்னா மண்டகப்படி இருக்கு. வந்ததும் வராததுமா சண்டை இழுப்பா அந்த பாட்டி. மண்ணி, என்னது இது? அதிசயமா இருக்கு. நீங்க போய் வேலை பாக்குறேன். தள்ளுங்க தள்ளுங்க, நான் பண்றேன். நீ ஒன்னும் கவலைப்படாதடிமா, நான் எந்த வேலையும் பார்க்கல. பாட்டி வாய்க்கு பயந்து வேலை பாக்குற மாதிரி நடிச்சுட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். அகிலா மண்ணியாவது வேலை பாக்குறதாவது. அப்புறம் மண்ணி, வெங்கட போலீஸ் புடிச்சுன்னு போயிட்டாமே, எதுவும் ஆகாது இல்லையா? நியாயமா பார்த்தா ஒன்னும் ஆகப்படாது. அவன் போராத காலம். அவனுக்கு லாயர் ஏன் ஆத்துக்காரர். அவன் நிரபராதியா இருந்தா கூட வாதாடியே அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவார். அது சரி, நீ போன காரியம் என்னாச்சு? மண்ணி, அடுத்த வருஷத்துல இருந்து யாராலையும் என்ன மலடின்னு கூப்பிட முடியாது, டாக்டர் சொல்லிருக்கா. ரொம்ப சந்தோஷம்டி. ஆமா, உன் கூட வந்தாலே அபிராமி மணி வரல போல இருக்கு. கூட அந்த பாட்டி கத்தின்னு இருந்ததை கேட்டேன். இன்னும் இந்த ஆத்துல என்னெல்லாம் நடக்க போறதோ எனக்கு கவலையா இருக்கு யமுனா. ஒன்னும் நடக்காது மண்ணி, எல்லாம் நல்லதா நடக்கும். கவலைப்படாதே, அபிராமி மண்ணி கூட இருக்கா. அது சரி. அகில உலக அபிராமி ரசிக மன்ற தலைவி நீ இருக்கும்போது அவளுக்கு என்ன குறை வந்துட போறது? சரி சரி, நீ உன் வேலையை பாரு. நான் போய் வழக்கம் போல என் வேலையை பாக்குறேன். ஆமா, பெருசா என்ன வேலை? தான் பிறந்தாத்துக்கு ஃபோன் பண்ணி இந்த ஆத்து சமாச்சாரம் எல்லாம் ஒண்ணுன்னா சொல்லிட்டு இருக்க போறா. இதுல நாம தான் பாவம். ஷிஷோ, என்னது இது? மண்டை மண்டியா இவ்வளவு பெருசு கட் பண்ணி வச்சிருக்காளே, தோலை கூட சீவல. மிஸ்டர் எஸ்ஐ, இவங்க தான் பாரதி டீச்சர். முதல்ல உங்க கான்ஸ்டபிளுக்கு எப்படி விசாரணை பண்றதுன்னு சொல்லிக் கொடுங்க. இவங்க நடந்த உண்மையை சொல்ல வந்திருக்காங்க. நான் தான் உங்க தம்பியை கூட்டு போக சொல்லிட்டேன்ல,
எதுக்கு அனாவசியமா இவங்கள கூட்டு வந்துருக்கீங்க? உட்காருங்க. உட்காருங்க. சார், விஷயம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்கிற முறையில் உண்மை என்னன்னு நான் சொல்லியே ஆகணும். நீங்க சொல்றத நான் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாமா? ஓஎஸ். சொல்லுங்க. அந்த பரமு, அதாவது குருக்கள் பையன், குடிச்சிட்டு என்கிட்ட தகராறு பண்ணாரு சார். அவரோட மக கல்யாணி மனசை கலைச்சி அந்த கல்யாணத்தை நிறுத்த பார்க்கறதா சொன்னாரு. கோவத்தில் அவர் என்ன அடிக்க வந்தாரு. அந்த வழியா வந்த இவரோட தம்பி அதை பார்த்து அவரை தடுத்து தள்ளினாரு. போதையில இருந்ததுனால அவரால் நிக்க முடியாம கீழே விழுந்துட்டாரு. உண்மையிலே இதுதான் சார் நடந்தது. மற்றபடி இவர் மேல எந்த தப்பும் கிடையாது சார். தப்பு பண்ணது அந்த ஆளு. இவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நீங்க இவர் மேல ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா நாளைக்கு தெருவில் ஏதாவது ஒரு பொண்ணுக்கு, உங்க பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தா ஒருத்தர் கூட உதவிக்கு வரமாட்டாங்க. ஏமா, உண்மையை முன்னாடியே சொல்லியிருந்தா இவர் ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது இல்லையா? தம்பி வாப்பா. தம்பி, நடந்ததை மறந்துரு. நாம லிஃப்ட்ல போகும்போது திடீர்னு நின்னு போறது இல்லையா, அத மாதிரி நினைச்சுக்கோ. லாக்அப்ல இருந்ததா நினைச்சுக்காத. யோ கான்ஸ்டபிள் சார், போய் அந்த பரம்பரை 2 தடுத்தட்டி எழுதிட்டு வாயா. ஓகே சார். வேணாம் சார், அவரை விட்டுடுங்க. ஆமா சார், நாங்க ஒன்னும் அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே. சார், நீங்க ஃபியூச்சர்ல மேல போகணுன்றதுக்காக என்னோட ஃபியூச்சரை இறக்க பார்க்காதீங்க. இனிமேலாவது பொய் புகார் எது, உண்மையில நடந்தது எதுன்னு தீர விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. பரவாயில்ல, அதை மட்டும் நேரா வந்து சொன்னீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இந்த ஊர்ல யாரையும் நம்பாதீங்க. ஏன்னா நீங்க கொட்டாவி விடுறச்ச உங்க வாயிலே பில்டிங் கட்டிடுவா. ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, கான்ஸ்டபிள் கிட்ட எதுக்காக இப்படி மாத்தி சொன்னீங்க? அந்த பரம்புவோட வைஃப் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க. பாவமா இருந்தது, அதனாலதான் அப்படி சொன்னேன். இதெல்லாம் அந்த நீலகண்டனோட சதிதான். எதுக்கும் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கோ. ஓம் மகா கணபதே நமः. ஓம் முகுந்தாய நமः. ஓம் ராஜாய நமः. ஓம் யா குந்தேந்து துஷாரஹாரதவள யா சுப்ரவஸ்திரவிருத யா வீணாம் வரதண்ட மண்டிதகரா யா ஸ்வேத பத்மாசன. பாட்டி, இன்னைக்கு சாதம் எவ்வளவு வடிக்கிறது? இன்னைக்கு ஆத்துல யார் சாப்பிட போறா, யாரு சாப்பிட போறது இல்ல சொல்லுங்க. இது என்ன கேள்வி? வழக்கமா சாதம் வடிக்கிற மாதிரி வடிக்க வேண்டியதானே? அபிராமி மணி நேத்து போனவ இன்னும் வரல. வெங்கட் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான். அவனுக்கு ஆத்துல சாப்பாடா இல்ல ஸ்டேஷன்ல சாப்பாடான்னு தெரியல. ஏன் மாமனார் போன இடம் தெரியல. பெரிய அண்ணா ஏதோ ஆபரேஷன் பிஸியா இருக்கார். ஹாஸ்பிட்டல்லே சாப்பிட போறார். இப்போதைக்கு நீங்க, நான், தாத்தா, யமுனா, குழந்தைங்க இவ்வளவுதான் இருக்கும். அதனாலதான் கேட்டேன். நீ நிஜமாவே சாதம் வடிக்கணுங்கிற எண்ணத்துல கேக்குறியா, இல்ல வெங்கட் ஜெயிலுக்கு போயிட்டான்னு எகத்தாளம் பண்றியா? ரொம்ப துளிர் விட்டு போயிடுத்து நோக்கு. ஏதோ நேக்கு இந்த ஆத்துல அக்கறை இருக்குன்னு காட்டிண்டா நீங்க எல்லாத்தையும் குதர்க்கமாவே எடுத்துக்கிறேன். எப்படியோ போங்க, நேக்கு என்ன வந்தது? சிரிப்பார்கள் முன்னாடி இடறி விழுந்த மாதிரி இவ கண் எதிர நம்ம ஆத்துல இப்படி எல்லாம் நடக்கிறதே. இவளுக்கு அல்வா சாப்பிட்ட மாதிரி என்ன இருக்கும்? டேய் வெங்கட், என்னடா அது? நம்ம பரம்பரையில இல்லாத வழக்கமா முதல் தடவையா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் காலடி வச்சிருக்கியே, இது நோக்கே நன்னா இருக்கா? என்னடா நடந்தது? ஒண்ணும் இல்ல பாட்டி, எல்லாம் அந்த நீலகண்டனோட வேலை. பைசா பெறாத விஷயத்தை ஊதி பெருசாக்கி போலீஸ் கிட்ட பணத்தை கொடுத்து தேவையில்லாம இவனை வம்பல மாட்டி விட்டாரு. நீலகண்ட படுபாவியா? என் பேர மேலேயே பழி தீர்த்துட்டானா? தைரியம் இருந்தா என்னோட மோத வேண்டியதானே? விடுங்க பாட்டி, அதான் ஒன்றும் நடக்கலல்ல. என்னடா ஒண்ணும் நடக்கல? ஒவ்வொரு தீபாவளிக்கும் போலீஸ்காரன் கேட்ல வந்து நிப்பான். இப்போ உள்ள வந்து ஒன்ன இழுத்துட்டு போயிருக்கான்.
பாட்டி, அந்த குருக்களுக்கு பரமுன்னு ஒரு குடிகார பையன் இருக்கான். அவன் அந்த பாரதி டீச்சர் கிட்ட வீணா பிரச்சனை பண்ணிருக்கான். அத நம்ம வெங்கட் தட்டி கேட்க போய் வீணா ரசாபசமா ஆயி போயிடுச்சு. அந்த பாரதி டீச்சர் வெங்கட் மேல தப்புன்னு சொன்னதுனால வீண் பிரச்சனை வந்துடுச்சு. அந்த டீச்சர் ஒரு குடிகேடி. எந்த நேரத்துல இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வச்சாலோ எல்லாம் ஏருக்கு மாறா நடக்கிறது. அந்த ஹெட் மாஸ்டர் கூப்பிடுங்க. அவ சீட்டை கிழிச்சு இந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கிற. பாட்டி, அந்த டீச்சர் மேல எந்த தப்பும் இல்ல. எல்லாம் அந்த குடிகாரம் பரமு பண்ண வேலைதான். எவனாவது குடிச்சிட்டு எவகிட்டயாவது தகராறு பண்ணா நீ ஏன்டா மூக்க நுழைக்கிற? நோக்கு எதுக்கு பெருந்தனம்? நீ தானே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அசிங்கப்பட்டு நிக்கிற. நாளைக்கு நம்ம ஆத்த பத்தி ஊர்ல கேவலமா பேச மாட்டாளா? ஓ மாமனார் ஆத்துல உன்னை பத்தி என்ன நினைப்பா? அந்த டீச்சருக்கும் நோக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்க மாட்டாளோ? மாமனாரா? நேக்கா? நேக்கு நடந்ததுலாம் ஒரு கல்யாணமா? வாயில நிப்புல் வச்சிட்டு இருக்க பருவத்துல எனக்கு ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சு அதை போய் கல்யாணம் சொன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். வாய் மூடு. என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்துட்டியா நீ? ராஜேஸ்வரி, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்ப இவனுக்கு நடந்த கல்யாணத்தை பத்தி பேசி என்ன புண்ணியம்? ஆக வேண்டியதை பாரு. ஸ்டேஷனுக்கு போனவன் திரும்பி வந்துட்டான். பிரச்சனையை அதோட விடுவியா? பாட்டி, ஸ்டேஷன்ல இருந்து வந்திருக்கான். பாவம், அவன் இன்னும் ஒண்ணுமே சாப்பிடல. வெறும் வயித்துல இருக்கான். அவனுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. டே வெங்கட், போடா உள்ள போய் ஏதாவது சாப்பிடு போ. சரி.